ஒரு சித்தர்கள் வந்து வழிபடும் போதே அந்த திருத்தலத்துக்கு அவ்வளோ சிறப்புகள். ஆனா இந்த திருத்தலத்துல 18 சித்தர்களும் வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது தாம்பரம் குருவம்பேட்டில் அமைஞ்சிருக்கிற பச்சை மலை அத்ரீஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவிலுக்கு படிகேட் மூலியமாகவோ இல்லைன்னா ட்ரக்கிங் மூலியமாகவோ கார் பைக்லயே கூட மேல வர அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. படிகேட் வழியா போகும்போது அவ்வளோ ஒன்றும் சிரமம் இல்லை. ஏன்னா மொத்தமாவே ஒரு 50 படிகேட்டுகள் தான் இருக்கும். ஸோ படிகேட்டு வழியா நீங்க ஏறும்போது கீழேயே பூ அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிட்டு இந்த படிகேட்ல போறதன் மூலியமா இந்த சென்னையோட அழகையே நம்மளால பார்த்து ரசிக்க முடியுது. நம்ம சென்னை குரும்பேட்ல இவ்வளோ அமைதியான இயற்கை எழில் சூழ்ந்த வகையில அமைஞ்சிருக்கிற இந்த பச்சை மலை பார்க்கும் போதே நம்ம மனசுக்கு அவ்வளோ இதமாகவும் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு கோவில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதே இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த கோவில் வழிபாட்டு நேரம் காலை 7:30 மணிலிருந்து 12 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 8 மணி வரை. இந்த கோவில் காவல் தெய்வமா முனீஸ்வரரை நம்மளால வளாகத்துல பார்க்க முடியுது. இந்த கோவிலுக்கு சமீபத்துல தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதனால இந்த கோவில் பார்க்கவே அவ்வளவு அழகா காட்சியளிக்குது. இங்கு இருக்கும் சிவலிங்கத்தை அத்திரி மகரிஷி வைத்து வழிபட்டதன் காரணமாக இப்பெருமானுக்கு அத்திரீஸ்வரர் என்று பெயர். இங்கு இருக்கும் அம்பிகையின் பெயர் பாலாம்பிகை. 600 வருஷம் பழமையான இந்த திருக்கோவில் அந்த காலத்துல சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் மட்டுமே வந்து வழிபட்ட ஸ்தலம்னு சொல்றாங்க. நாங்க வந்த இந்த நாள்ல வாராகி அம்மனுக்கு நவராத்திரி விழா கடைசி நாளா இருந்தது. அது எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனே சொல்லணும். வாராகி அம்மனுக்கு அன்றைக்கு சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த காலத்துல சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் மட்டுமே வந்து வழிபட்ட ஸ்தலமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள், கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சிவனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் இங்கு விநாயகர், துர்க்கை, வாராகி, முருகர் அனைவரையுமே நம்மளால தரிசிக்க முடியுது. மேலும் இங்கு வள்ளலார் அருட்பெரும் ஜோதியையும் நம்மளால தரிசிக்க முடியும். இந்த பச்சை மலையில அத்திரி மகரிஷி மற்றும் அவர்களுடைய 2 சீடர்கள் காசியிலிருந்து வந்து இந்த பச்சை மலையில ஒரு லிங்கம் வச்சு வழிபட்டதா சொல்லப்படுது. மேலும் இந்த மலையில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மலையில மூலிகைகள் நிறைய இருப்பதாகவும், அதனாலதானோ என்னவோ இந்த மலையை சுத்தி டிபி ஹாஸ்பிட்டல், அரசு பொது மருத்துவமனை, சித்த மருத்துவமனைன்னு அனைத்துமே இந்த மலையை சுத்தி தான் அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மலையில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சஞ்சீவி வேர் இருப்பதாகவும், அதே போல சஞ்சீவி புல்லும் இருப்பதாகவும் சொல்றாங்க. அதனாலேயே இந்த மலைய மிக சக்தி வாய்ந்த மலைன்னு சொல்றாங்க. இத நாங்களும் உணர்ந்தோம். இந்த மலை ஏறும் போதும், இந்த மலையில நாங்க இருந்த அந்த கொஞ்ச நேரமும் எங்களுக்கு அப்படி ஒரு மன சந்தோஷம், மன அமைதி கிடைச்சது. ஒரு நல்ல வாசனை, மூலிகை வாசனையும் எங்களால உணர முடிஞ்சுது. இந்த தலத்துல ஸ்தல விருட்சமா அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கு. அது மிக சிறப்பு. அதே போல இந்த ஸ்தல விருட்சமான இந்த அரச மரமும் வேப்ப மரமும் காத்தே இல்லாத சமயத்துல கூட அப்படி அசைஞ்சு ஆடுமா. இதனாலதான் இந்த மரத்துல இன்னமும் ஒரு சித்தர் வாழ்ந்து வருவதா இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. 18 சித்தர்களும் வந்து வழிபட்ட ஸ்தலம் இதுதான். மேலும் சித்தர்களுக்கெல்லாம் முதலாம் கடவுளான பாலாம்பிகை இங்க ரொம்ப வித்தியாசமான முறையில நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒரு முறை இந்த திருக்கோவிலுக்கு குளம் அமைக்கிறதுக்காக பள்ளம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பள்ளம் எடுக்கும் பொழுது ஒருத்தருடைய கனவுல வந்த பாலாம்பிகை, இதுக்குள்ள இருக்கிற குகையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இங்க இந்த பாலாம்பிகையை பிரதிஷ்டை பண்ணி அதிலிருந்து வழிபாடுகள் தொடங்கப்பட்டிருக்கு. 18 சித்தர்களும் இன்னைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த கோவிலுக்கு வந்து இந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு போறதா இங்க இருக்கிறவங்களால நம்பப்படுது. இந்த திருக்கோவில்ல தரப்படுற பிரசாதம் இங்கேயே சமைச்சு சுத்தமா பரிமாறப்படுது.
இங்கு வரும் பக்தர்கள் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு தியான மண்டபமும் அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோவிலை சுத்தி ஸ்ரீ சிவவாத்தியார், ஸ்ரீ அகத்தியர், ஆஞ்சநேயர், முனீஸ்வரர் இது போல பல சிலைகளை நம்மளால பார்க்க முடியும். மேலும் இந்த திருத்தலத்துல பிரதோஷண வழிபாடு மிக சிறப்புன்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வெளியூர்ல இருந்து கூட ஆயிரக்கணக்குல பக்தர்கள் வந்து பிரதோஷண வழிபாடு செய்யறதாகவும் 3 பிரதோஷணங்கள் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தா நம்ம வேண்டியது நடக்குதுன்னு இங்க வர பக்தர்களாலேயே சொல்லப்படுது. பொதுவாவே மலைக்கு மேல இருக்கும் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். அந்த வரிசையில தமிழகத்துல வெள்ளையங்கிரி, திருவண்ணாமலை, பர்வதமலை, சதுரகிரி, அதற்கு அடுத்தபடியா இந்த பச்சைமலைய சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சிவபெருமானுக்கு சக்தி ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் ஆரம்ப காலத்துல சித்தர்களும் பல ரிஷிகளும் நம்ம சிவபெருமானை வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது திருநீர்மலை பெருமாள் கோவில் கோபுரத்தை இங்கிருந்தே நம்மளால பார்க்க முடியும். இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கோவில் நம்ம சென்னை தாம்பரம் குரோம்பேட்டில் தான் அமைஞ்சிருக்குன்னு, அந்த இடத்துல இவ்வளோ அழகான ஒரு கோவில் இருக்குன்னு இன்னும் பலருக்கு தெரியாமலே இருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்கோவில் நம்ம சென்னையில இருப்பது இன்னும் அழகிய சிறப்பு. இன்னைக்கு நம்ம இந்த பச்சைமலை அருள்மிகு சிவன் கோவில் அண்ட் பாலாம்பிகை திருக்கோவிலை பார்த்தோம். இந்த கோவிலோட பெருமைகளும் தல புராணங்களையும் நமக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கோவில் உங்கள் எல்லாருக்குமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறதுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கையோட நம்ம பச்சைமலை சிவன் மற்றும் பாலாம்பிகையை வழிபட நீங்கள் வர வேண்டியது குரோம்பேட் தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்கிற இந்த பச்சைமலை சிவன். மீண்டும் ஒரு அழகான திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்.